ஏங்க வணக்கம் வணக்கம். நான் தாங்க வருங்கால முதலமைச்சர். ஏங்க என்னங்க நடக்குதுங்க? அதாவது பார்த்தீங்க அப்படின்னா, பொதுவா வந்து இந்த இன்ஸ்டாகிராமு, ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப்பு, யூடியூபு இந்த எல்லாத்துலயும் பார்த்தீங்கன்னா, இந்த சாதி வெறி பிடிச்சவனுங்க, இந்த மத வெறி பிடிச்சவனுங்க, இன வெறி பிடிச்சவனுங்க, மொழி வெறி பிடிச்சவனுங்க, எல்லாருமே தன்னைத்தானே உயர்ந்தவன், தான் தான் வந்து உயர்ந்த மயிராண்டி, மண்ணாங்கட்டி அப்படின்னு வீடியோ போட்டுட்டு தான் இருப்பானுங்க. எல்லாம் வந்து பேசிட்டு தான் இருப்பானுங்க. ஆனா, இவனுங்களெல்லாம் கட்டுப்படுத்துறதுக்கு உண்டான அதிகாரத்துல இருக்கிறானுங்க பாரு. அதிகாரத்துல இருக்காங்க பாருங்க. போலீஸா இருக்கட்டும், காவல்துறையா இருக்கட்டும், இல்ல வந்து ஏதோ ஒரு சட்ட ஒழுங்கு சீர்திருத்தக்கூடிய ஒரு வக்கீலா கூட இருக்கட்டும், எல்லாமே நீங்க எந்தெந்த பதவியில் இருக்கவங்கலாம் வந்து இங்க சட்டத்தை ஒழுங்குபடுத்தக்கூடிய பதவி அப்படின்னு நினைக்கிறீங்களோ, அரசாங்க பதவி, அத்தனை பேருமே சும்மா தான் இருப்பாங்க. ஏன் அப்படின்னு கேளுங்க. எதுக்கு அப்படின்னா, ஏன்னா இங்க எப்படி இவன் சாதி வெறி, மத வெறி, இன வெறி, மொழி புடிச்சுன்னு படிச்சு வேலை இல்லாம சுத்திக்கிட்டு இருக்கான்னா, அங்கேயும் அதே தாங்கிறாங்க. சாதி வெறி, இன வெறி, மொழி வெறி பிடிச்சவங்க தான் இருக்காங்க. என்ன ஒண்ணா இவன் படிச்சு வேலை இல்லாம சுத்திட்டு, இவன் படிக்காம இப்படி சுத்தின்னு திரும்புறானுங்க. அங்க படிச்சு வேலையில இருக்காங்க. அவ்வளவுதான் வித்தியாசம். பட் அவங்க வந்து கண்டிக்கிறது தகுந்த ஒரு தகுதி அவங்களுக்கு யாருக்குமே கிடையாதுங்க. நல்லா புரிஞ்சுக்கங்க. இன்னைக்கு கல்வின்றது வந்து நம்ம படிக்கிறது எதுக்கு தெரியுமா? நம்ம அறிவை வளர்த்துக்கிறதுக்கோ, இல்ல மூடத்தனத்தோ, முட்டாள்தனத்தோ, மனிதனுக்குள்ள இருக்கக்கூடிய மூர்க்கத்தனத்தோ போக்கிக்கிறதுக்கு கிடையாது. காசு, பணம், துட்டு, மணி மணி எல்லாம் அதுக்கு தான். மற்றபடி எவனும் படிச்சவனும் அங்கே வந்து சமத்துவவாதி கிடையாது, படிக்காதவனும் சமத்துவவாதி கிடையாது. ஏன்னா அங்கே அரசாங்கமே சரியில்லைங்க, கல்வி திட்டமே சரியில்லைங்க. கல்வின்ற பேரில் கழுசில் சாக்கடைங்க, அது சாக்கடை. ஏங்க நம்ம நம்ம மனிதனுக்கே உண்டான வாழ்க்கையை கற்றுக் கொடுத்தது யாருங்க? சித்தர்கள் தாங்க. உணவு பழக்கமாக இருக்கட்டும், வாழ்வியலாக இருக்கட்டும், நாம் பேசக்கூடிய மொழிகளாக இருக்கட்டும், தற்காப்பு கலைகளாக இருக்கட்டும், இயற்கை சார்ந்த மருத்துவமாக இருக்கட்டும், வானியல் சாஸ்திரமாகட்டும், பிரபஞ்சத்தை பற்றின அறிவாக இருக்கட்டும், எல்லாமே சித்தர்கள் தான் நமக்கு கற்றுக் கொடுத்தாங்க. ஆனால் சித்தர்கள் நூல்கள் வந்து கல்வி திட்டத்தில் சித்தர்கள் என்ன சொன்னாங்கன்னு படிக்கிறோமா? கிடையவே கிடையாதுங்க. அது எவனோ ஒருத்தன் வாழ்வியலுக்கே சம்மந்தம் இல்லாதவனை பற்றி படிச்சுக்கிறாங்க கல்வி. இவங்க தான் கல்வி திட்டமா? என்னங்க தற்குறித்தனமான ஒரு கல்வி திட்டங்க இது.